எல்லாரும் எழுந்து நின்று பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 201வது பாடல், எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, நன்றி நன்றி கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிதாவுடைய அனாதி தீர்மானத்தின்படி, பிதாவுடைய விருப்பத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வந்தது எதுக்குன்னா, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, நீங்களும் நான் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் நீங்களும் நானும் நீடிய ஆயுளை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைந்த ஆயுசில் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தோடு வாழணுன்றதுக்காக நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் வியாதியில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். அப்பேற்பட்ட அன்பை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் நம்மிடத்தில் காண்பித்த அந்த அன்பை நினைவு கூறுகிறவர்களாய் எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானம் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். 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 எண்ணி எண்ணிப்பார்
கொண்டோம் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம்.
நன்றி கோடி கோடி நன்றிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். பலிகள் செலுத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னார். திருவிருந்தை அனுசரிக்கணும். ஏன் அனுசரிக்கணும்னா என்னை நினைவு கூறுங்க. திருவிருந்தில் நான் என்னென்ன செஞ்சேனோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருங்கன்னு சொல்லலை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எதற்காக அந்த திருவிருந்தை அனுசரித்தார்? அது அவருடைய பாடுகளின் அடையாளமாக என்ன செய்தார்? அனுசரித்தார். அதை நாம் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அப்போ எதை நினைவு கூறணும்? கர்த்தர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூற வேண்டுமே தவிர மற்ற சடங்குகளை அல்ல. அல்லேலூயா. அதில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய கிறிஸ்தவத்தில் என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் சடங்கை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டாங்க. அவருக்காக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவர் அன்னைக்கே சொல்லிட்டார், எனக்காக அழுகாதீங்க. ஏன்னா அவரை நேரில் பார்த்தா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க. அவர் அவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார். அவர் சிலுவை சுமந்துட்டு போகும்போது எருசலேமின் பெண்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரை பார்த்து அழுதாங்க. ஆனால் அன்னைக்கே சொல்லிட்டார், எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? ஆண்டவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்போது இவங்க எல்லாரும் வாயை திறந்து சொன்னாங்க, இவர் மேலே வரக்கூடிய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னாங்க. அதனுடைய விளைவுகளை ஹிட்லர் காலத்தில் அனுபவித்தாங்க. 1.5 லட்சம் யூதர்கள் ஹிட்லரால் கொல்லப்பட்டான். ஏன் நடந்துச்சுது? நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆண்டவர் ஏயா இதை அனுமதிச்சார்? ஆண்டவர் அனுமதிக்கலைங்க. அனுமதிச்சது யார்? உங்கள் முன்னோர்கள். அல்லேலூயா. எப்பயுமே தீமையை ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல? அனுமதிக்கிறது கிடையாது. நம்ம தான் எங்கேயாவது வாயை திறந்து அனுமதிச்சிருக்கோம். தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 194வது பாடல். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் தேவ அன்பை நினைத்தவர்களாக இந்த பாடலை பாடும்.
முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அதிசயம் இது இயேசுவின் நாமம் அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம் அதை எண்ணியே நீதம் வாழுவே அவர் பாதையை நான் தொடர்ந்தே விடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார்
இந்தோ கல்வாரியில் உம்மை இரட்சகரே சிறுமை அடைந்தே தந்தினார், சிறுமை அடைந்தே தந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை விவரிக்கவே முடியாது என்று அதை குறித்து சினிமா படம் எடுக்கிறவங்க கூட சொல்கிறாங்க. பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்று சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அந்த டைரக்டர் சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில், அதாவது உண்மையிலே ஆண்டவர் பட்ட பாடுகளை என்னால் 100% என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, எடுத்தால் சென்சாரில் அது கட்டாயிருங்கிறார். அதாவது அதிக வன்முறை, அதாவது அதிகமான ரத்தம், இது ரத்தம் சதை இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கும் போது சென்சார் போர்டில் என்ன செஞ்சுருவாங்க, அதை பார்க்கும்போது குழந்தைகளை பாதிக்கும், ஜனங்களை பாதிக்கும்ன்றனால கட் பண்ணிடுவாங்களாம். அவர் சொல்கிறாரு, நான் வெறும் 10% தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். முடிஞ்சாந்ததை போய் பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு கொடூரமாக அதில் பாடுபட்டிருப்பார்ன்றது தெரியும். ஆனால் அது வெறும் 10% தான். அப்போ 100% நினச்சி பார்க்கவே முடியலை. எதற்காக இவ்வளோ பாடுகள்? அண்ட சராசரத்தையும் வானத்தையும் பூமி உங்களை என்னையும் விலங்குகளையும் பறவைகளையும் தாவரங்களையும் உண்டாக்கின தேவன் எதற்காக இவ்வளவு பாடுகளை படணும்? நம்முடைய முன்னோர் ஆதாம் ஏவாள் செய்த ஒரு சின்ன தவறு, அது அவங்களுக்கு தெரியல சின்ன தவறுன்னு, அது மிகப்பெரிய தவறு. அதனுடைய விளைவாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவமாக ஆக்கப்பட்டது, பாவியாக மாறி போனார்கள். அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் உங்களையும் என்னை மீட்பதற்காக பாவமே அறியாத அவர் பாவமானார். சாபமே அறியாதவர் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். வியாதினா என்னன்னே தெரியாதவர் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். தரித்திரத்திற்கு அடையாளமான முள்முடியை அவருடைய தலையின் மேலே சுமத்தப்பட்டது. இத்தனை பாடுகளும் அவருக்காக அவர் படலை. அவர் ஏதோ பாவம் பண்ணிட்டார், அவர் ஏதோ தவறு பண்ணிட்டார், அதனால் அவரை அடிக்கிறாங்கன்னு இல்லை. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய தரித்திரங்கள் அத்தனைக்காகவும் அவர் பாடுபட்டார். அல்லேலூயா. அதை எண்ணி பார்க்கணும். அதை எண்ணி பார்க்கும்போது உள்ளம் நன்றியால் பொங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நன்றியால் உள்ளம் பொங்கும்போது பாட்டு பாடணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 189வது பாடல், கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பார் உனக்காய் கஷ்டங்கள் சகித்தார் என்கிறதான பாடல். பழைய பாடல் தான், ஆனால் தேவனுடைய பாடுகளை அப்படியே சித்தரிக்கக்கூடிய ஒரு பாடல். அதை நாம் நினைவு கூர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். Yesu
மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமின் அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமின் அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளையும் கூட ஆண்டவரே எங்களுக்காக ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். பிதாவே, நாங்கள் செலுத்தின இந்த நன்றி பலிகளை, உம்முடைய பாடுகளை, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூறும் விதமாக இந்த ஆராதனை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் அங்கீகரித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நினைவு கூற எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்திற்காகவும் எங்களை நீ தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளையாக எங்களை மாற்றியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின வேண்டுதல்களை நீர் அவர்களுக்கு அருள் செய்வனமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.